ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர் இபிஎஸ். செங்கோட்டையன் அதிரடி. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், 10 நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவருடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளை பங்கேற்பேன் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும். அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். 2016க்கு பின் வரிசையாக பல தேர்தலில் நாம் தோல்வியடைந்து விட்டோம். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 2024இல் 30 இடங்களில் வென்றிருப்போம். வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார். கழகம் தொய்வோடு இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும், மறப்போம் மன்னிப்போம் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன். ஆனால் அவர் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். பிரிந்தவர்களை சேர்க்கவில்லை என்றால் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோம். எடப்பாடியிடம் 6 அமைச்சர்கள் சென்று பிரிந்து போனவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம். அதை எதையும் அவர் கேட்க தயாராக இல்லை. வெளியே சென்றவர்களை தேர்தலுக்கு முன் கட்சியில் சேர்க்க வேண்டும். 10 நாட்கள் தான் காலக்கெடு, அதற்குள் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே என கேட்டபோது, 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களால் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டிருக்கிறார் என நேரடியாக விமர்சனமும் முன்வைத்தார் செங்கோட்டையன். தென் மாவட்டங்களில் வரும் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற பிரிந்து சென்றவர்களை இணைய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.